பொதுக்காலம் 12ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 17, வசனங்கள் 5 தொடக்கம் 8 வரை, 13 தொடக்கம் 15 வரை மற்றும் 18. அந்நாட்களில் அசீரிய மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஓசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ராயேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ராயல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ராயல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ராயல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ராயேலுக்கு யூதாவுக்கு விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணர் ஆயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களைச் சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ராயலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன் நின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சி இருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 7ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடுக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.